சாப்டர் 3. அஸ்ரிஃபா மறைக்கப்பட்ட கவலைகளின் கதவின் மீது கையில் இருந்த கண்ணாடி கீற்றை பாய்ச்சினாள். அப்பா அசாம் சிறுவனாக இருந்தபோது அவனது மாமா ரபாய்தீன் தனியாக அழுது கொண்டிருந்த சோகமான நினைவு காட்சியின் குறிப்பை சொல்ல தயாரானாள். அஜ்மல் அந்த நுழைவு அதே நேரம் கூடாரத்தின் வாயிலில் அஜ்மல் நின்றிருந்தான். அவன் பயப்படவில்லை. அக்கா அஸ்ரிஃபா எப்போதுமே ரகசியமான சுவாரஸ்யமான விஷயங்களை செய்பவள் என்று நினைத்தான். அவன் அஸ்ரிஃபாவை பார்த்து, அக்கா, என்ன ஒளிச்சி வச்சு விளையாடுறீங்க, நானும் வாரேன் என்று கத்தினான். அவன் கையில் பாட்டி பரீதா கொடுத்த ஒரு சிறிய மரத்தால் செதுக்கப்பட்ட அணில் பொம்மை இருந்தது. அந்த பொம்மை தான் அஜ்மலின் விலை மதிப்பற்ற பொக்கிஷம். அஸ்ரிஃபா திரும்ப பார்ப்பதற்குள் அஜ்மல் உற்சாகத்தில் கூடாரத்தின் உள்ளே வேகமாக அடியெடுத்து வைத்தான். அவனது காலடி மணலில் பட்டு கூடாரம் மீண்டும் சுழலத் தொடங்கியது. ஆனால் அஸ்ரிஃபா நின்றிருந்த அசாமின் நினைவுகள் நிறைந்த மஞ்சள் மணல் பகுதிக்கு அஜ்மல் வரவில்லை. அஜ்மலின் ரகசிய பகுதி. அஜ்மல் கண் விழித்த பார்த்தபோது அவன் முற்றிலும் வேறொரு பிரகாசமான இடத்தில் நின்றான். சுவர்கள் முழுவதும் இனிப்புகள், கதை புத்தகங்கள் மற்றும் வண்ண பலூன்கள் இருந்தன. அனைத்தும் புதியவை போல மங்கலான வெள்ளி ஒளியில் ஜொலித்தன. அஸ்ரிஃபாவுக்கு கிடைத்த மஞ்சள் நிற கண்ணாடி கீற்றை போல அஜ்மலின் கையில் இருந்த அணில் பொம்மை ஒரு வெள்ளி ஒளியை உமிழத் தொடங்கியது. அவன் இருந்த இடம் ஒரு இனிமையான ஆனால் குழந்தைத்தனமான ரகசியங்கள் நிறைந்த பகுதியாக இருந்தது. இது யாருடைய நினைவுகள்? அவன் கண்முன் இருந்த சுவரில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு பழைய படத்தை கண்டான். அது பாட்டி பரீதா சிறுமியாக இருந்தபோது ரபாய்தீன் ஒரு பலூனை பறக்கவிட்டு கிண்டல் செய்யும் ஒரு சிரிப்பான காட்சி. ஹே, இங்க பலூன் இருக்கு என்று உற்சாகத்துடன் கத்திய அஜ்மல் சுவரில் இருந்த பலூனை தொட முயன்ற போது ஒரு குரல் கேட்டது. மர்ம பொம்மையும் பாட்டியின் ரகசியமும். அஜ்மலின் கையில் இருந்த அணில் பொம்மை மெதுவாக அசைந்து பேசத் தொடங்கியது. அணில் பொம்மை, சத்தம் போடாதே சிறுவன், நீ ஒரு ரகசிய இடத்தில் இருக்கிறாய். இது நினைவுகளின் உலகம். அஜ்மல், நீ பேசுறியா? நீ பொம்மை தானே? அணில் பொம்மை, நான் பொம்மை இல்ல, நான் பரீதாவின் மறைந்த மகிழ்ச்சி. நீ வந்திருக்கும் இந்த இடத்தின் பெயர் சின்ன சின்ன ஆசைகளின் அறை. இது உன் பாட்டி பரீதா மறக்கப்பட்ட மகிழ்ச்சியான நினைவுகளால் ஆனது. அணில் பொம்மை தொடர்ந்தது. உன் அக்கா அங்கே உன் அப்பாவின் பலவீனமான நினைவுகளை எதிர்கொண்டிருக்கிறாள். நீ அவளுக்கு உதவ வேண்டுமானால் நீயும் ஒரு சவாலை சந்திக்க வேண்டும். பாட்டி பரீதா தன் சிறுவயதில் தாத்தா ரபாய்தீனிடமிருந்து ஒரு விலை மதிப்பற்ற பொருளை பாதுகாக்க அதை இந்த கூடாரத்தில் எங்கோ மறைத்து வைத்திருந்தார். அது உன்னால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். அஸ்ரிஃபாவின் பதற்றம். இதே நேரத்தில் அஸ்ரிஃபா பதற்றத்துடன் பின்னால் திரும்பினால். அஜ்மல், நீ எப்படி வந்த? திரும்பி வந்துவிடு என்று கத்தினாள் மரப்பட்டை காவலன். உன் தம்பி உன் உலகத்தில் இல்லை சிறுமி. அவன் வேறொரு நினைவு கோட்டில் நுழைந்து விட்டான். உன் கவனம் சிதறினால் நீ எல்லாவற்றையும் இழப்பாய். இப்போது சொல்லு. கதவை திறக்க உன் கண்ணாடி கீற்று காட்டிய நினைவின் குறிப்பு எது? அஸ்ரிஃபாவுக்கு பயம் வந்தது. அப்பாவுக்கு ஆபத்து ஒரு பக்கம், தம்பி தொலைந்தது இன்னொரு பக்கம். அவள் நிலை குலைந்தாள். அத்தியாயம் 3. தம்பியின் சாகசம் மற்றும் ரகசிய பகுதி தொடர்ச்சி. அஸ்ரிஃபா அப்பாவுக்கு ஆபத்து ஒரு பக்கம், தம்பி அஜ்மல் தொலைந்தது இன்னொரு பக்கம் என்ற இரட்டை பதற்றத்தில் இருந்தாள். அவள் இப்போது அந்த கதவோடு போராட வேண்டும். தாத்தாவின் ரகசியம். மறக்கப்பட்ட வாக்குறுதி. தாத்தா ரபாய்தீன் ஏன் அழுது கொண்டிருந்தார்? இந்த காட்சி அசாம் சிறுவனாக இருக்கும் போது நடந்தது. ஆனால் அவர் அதை மறக்க விரும்புகிறார். இதுதான் கதவை திறக்கும் சாவி. ரகசிய குறிப்பு. தேவதையின் சாபம். நினைவு காட்சி விளக்கம். சிறுவன் அசாம் பார்த்த அந்த காட்சியில் தாத்தா ரபாய்தீன் ஒரு மரத்தின் அடியில், அது கூடாரத்தின் பின்புறம் உள்ள மகிழ்ச்சி மரமாக இருக்கலாம், அமர்ந்து அழுந்து கொண்டிருக்கிறார். அவர் கையில் ஒரு சிறிய உடைந்த ஊதா நிற கல் இருந்தது. உண்மை, தாத்தா ரபாய்தீன் தான் சிறுவனாக இருந்தபோது ஏதோ ஒரு ரகசியமான அல்லது மந்திர சக்தி கொண்ட தேவதைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து இருந்தார். அவர் அந்த வாக்குறுதியை காப்பாற்ற தவறிவிட்டார். அந்த தேவதையின் கோபம் அந்த குடும்பத்தின் மீது ஒரு மெதுவான சாபமாக அல்லது ஒரு துரதிர்ஷ்டமாக மாறி குடும்பத்தின் சந்தோஷத்தை பறிக்கத் தொடங்கியது. கதவை திறப்பதற்கான சரியான குறிப்பு இதுதான். அஸ்ரிஃபா கண்ணாடி கீற்றில் தெரிந்த அந்த தாத்தாவின் சோகமான நினைவை பார்த்து கதவின் பூட்டை நோக்கி உறக்க சொல்ல வேண்டும். தாத்தா ரபாய்தீன், தாங்கள் அந்த தேவதைக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்ததால் தான் அழுதீர்கள். அந்த கல் உடைந்ததால் தான் குடும்பத்தின் சந்தோஷம் காணாமல் போனது. அஸ்ரிஃபா இந்த வாக்கியத்தை சொன்னதும் மறைக்கப்பட்ட கவலைகளின் கதவு ஒரு பயங்கரமான ஓசையுடன் திறக்கத் தொடங்கியது. கதவுக்கு பின்னால் அவள் பயந்த அந்த முகம், தெளிவில்லாத உருவம் அவளுக்காக காத்திருக்கிறது.